ஸோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தருந்திவாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட முக்கியமான வீடியோ சந்திக்க போகிறேன் வித் மை ஃப்ரெண்ட் அச்சுத். எஸ், இவனை ஏன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் முக்கியமான ஒரு ஆள் மச்சா இந்த மாதிரி ஒரு லீவ்லையும் நாங்கள் சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டோம். இவன் தான் வந்து ஜூம் கிளாஸில் போய் கார் எடுத்துருவான். நைட் டைம் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே இருப்பான். ஸோ யாராவது முக்கியமான பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுருக்கேன். நைட் டைம் ரைட் போகிறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ சொன்னேன். ஏன்னா இதில் கார் கஸ்டமைசேஷனை 3Dயில் உங்களோட லைவ் காரில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பற்றி. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் ப்ரோ ப்ரௌசர் போய்க்கோங்க, கூகுள் போய்க்கோங்க. கூகுள்னு சொல்லிட்டேன், சாரி, இது தப்பாக வச்சுக்கிறேன். ஸோ கூகுள் போயாச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கினா கார் கான்ஃபிகரேட்டர் .maruti.com பிகாஸ் வி ஓன் மாருதி சுசுகி. ஐ மீன் சுசுகியில் வந்து ஸ்விஃப்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் மற்ற கம்பெனிஸில் வந்து இதை ஆஃபர் பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து மாருதி கம்பெனிங்கிறதால ஐ மீன் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. என்னுடைய கிளாஸ்மேட் வந்து ஜெயக்குமார்னு ஒரு பையன், அவன் தான் எனக்கு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் வச்சிருக்க கார்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதில் வந்து சுசுகியோட எல்லா மாடல்ஸும் கொடுத்துருக்காங்க. செலிரியோ, ஆல்டோ, பிரேசா அண்ட் ஸ்விஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிசைர் கூட இருக்குது. ஸோ நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விஃப்ட் வச்சுருக்கோம். ஸ்விஃப்ட் ஸோ அப்புறம் வந்து ஸோ வந்து நான் ஏற்கனவே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அதில் நீங்கள் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஷிஃப்ட்டை வந்து நான் மாடிஃபை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்கள் நான் வியூவாக கிளிக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாடல்னு இருக்குது. ஸ்விஃப்ட் நான் கிளிக் பண்ணுறேன். தென் உங்களுக்கு கார் கான்ஃபிகரேட்டர் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி என்னன்னு கேட்குது. நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னோடது வந்து மேனுவல் கியர் அண்ட் ஃபியூவல் வந்து பெட்ரோல். நான் ஆல்ரெடி கார் வாங்கியாச்சு. ஸோ ஐ ஆல்ரெடி ஓன் திஸ் கார், இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்சசரிஸ் ஒன்லி. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ரோசீட். ஸோ காய்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய கார் வந்துடுச்சு. நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா LX9 வச்சுருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி என்ன மாடல்னு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ LX9 கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், ஆடோன்ஸ். ஸோ இது இந்த மாதிரி கேட்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் லோட். ஸோ காய்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கார் வந்து விஷுவலைஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் வச்சுருக்கோம். கிளிக் ஆன் ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்கள்கிட்ட டாட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஓவராக இருக்குது டாட்ஸ். ஸோ டாட்ஸ் கிட்ட போகும். இந்த டாட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்டீரியர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து ஒரு டாட் இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு டாட் இருக்குது. கிட்ட போய் ஜஸ்ட்
கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் போட்டுக்கலாம், பிளாக் கலர், ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் இல்லை இது வேணாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு நேராக வந்து என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்னென்ன வைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பம்பர் கார்னர். ஸோ இங்கே வந்து பம்பர் கார்னர் ஃபினிஷ் வச்சுக்கலாம். ஸோ ரெட் கலர் வச்சுக்கலாம், ஆரஞ்சு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கலர்ஸ் வரும். நான் புரியல பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து என்ன கலர் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதே தான் கைஸ் இங்கேயும் இந்த விண்டோ லைனிங் ஃப்ரேம் கிட், இந்த விண்டோவோட ஃப்ரேம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபினிஷ் வேணும், என்ன மாதிரி ஃப்ரேம் கிட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எதாவது வேணும்னா ஆட் டு பில் கொடுத்துருங்க. இன்டீரியரில் என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்பெட் கிடைக்கும். ஒரு கலரில் ஒரு டைப்ஸ் ஆஃப் கார்பெட். இந்த இடத்துக்கு நேராக அட்டாச்சாக கார்பெட் கிடைக்கும். இதுக்கிட்ட தனித்தனி கார்பெட் கிடைக்கும். அதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிடைக்குது. தென் இங்கே வந்து இந்த இடத்துக்கு என்ன கலர் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸோ ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெண்டு மூணு சூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த இடத்துக்கு லைட் ஷிஃப்ட் டிசைனில் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ பிங்க் கலர் டோர் ஃபுல் கார்ட் இது எதுவும் அப்படின்னா வெறும் அலுமினியம் மட்டும் வரும். டோர்ஸ் அண்ட் கார்ட் இன்வெர்டட் மீன்ஸ் ஸோ இன்வெர்டட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்டோட சேர்ந்து வரும். ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம இதை விட்டு எப்படி வந்து இன்டீரியர்லேருந்து எப்படி வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வெளில வந்தாச்சு. டோர் க்ளோஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த வெப்சைட். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் ஆன் ப்ரொசீட். ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். எடுத்ததுக்கப்புறம் ஆடான்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரேயர், வேக்யூம் கிளீனர், பாலிஷ் பண்ணுற அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டோட்டலாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டு ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம்னா ரியர் ஸ்ப்ளிட் ஸ்பாய்லர் வாங்கியிருக்கோம், நியூமேட்டட் டோர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸ்பாய்லரும் கிடைக்கிது கேஸ். இந்த மாதிரினா இந்த பேக் சைடில் வைக்கிற ஸ்பாய்லரும் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கேட்குது. ஸோ இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ கைஸ் உங்களோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் இந்த காரை எங்கே வாங்குறீங்களோ அங்கே கொண்டு போய் கொடுத்தா இந்த சர்வீஸை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மணி வந்து நீங்களே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஷிஃப்ட்டில் வாங்கின பார்த்து சுசுக்கியில் வாங்கின காசு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் காய்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.